ஸ்ட்ரெஸ் இது ஒரு கெட்ட வார்த்தையா? நோ, திஸ் இஸ் அ குட் வேர்ட். ஒரு நல்ல வார்த்தை. என்னடா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்ல வார்த்தை சொல்ல நினைக்கிறீங்களா? பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு நினைக்கிறீங்களா? நோ, பைத்தியம் இல்லை. ஏன் சொல்லுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்னாலே ரொம்ப பயப்படுறோம். இன்னும் அது ஒரு கொடிய வார்த்தை, ஒரு கொடிய நோய் அப்படி இல்லை நண்பர்களே. ஸ்ட்ரெஸ் நோயே கிடையாது. ஸ்ட்ரெஸ் அது மத்தவங்களால நமக்கு ஏற்படுது, மத்தவங்களால ஏற்படுத்தப்படுறது. சோ ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு நம்பி பண்ணிக்க முடியாது, மத்தவங்க தானே ஏற்படுத்துவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் நாமளே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம். இது சம்டைம்ஸ் நடக்கும் இல்லையா? அது ரொம்ப ரேர் சில பேருக்கு. அப்போ எப்படியோ மத்தவங்களால வருதோ நம்மளால வருதோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தானே. இப்ப ஸ்ட்ரெஸ் ஒன்ஸ் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குள்ள நீ கிடக்கணுமா? ஸ்ட்ரெஸ் வந்துட்டா ஜஸ்ட் லீவ் இட். அதை விட்டு எப்படி வெளில வரணும்? இக்னோர் பண்ணணும். ஒன்ஸ் கீழே விழுந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்த உடனே அட் சேம் டைம் எழுந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? விழுவது தவறு இல்ல, விழுந்தே கிடப்பதுதான் தவறு. சோ தடுக்கி விழுந்துட்டாலும் எழுந்து போற மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்திட்டாங்க, டென்ஷனா இருக்கிட்டாங்க, மரியாதை குறைவா பேசிட்டாங்க, இது ரெஸ்பான்சிபிள் எடுத்துனாங்க, இல்ல எதுவும் ஒண்ணு பண்றாங்க. நம்ம அப்ப என்ன பண்ணணும்? நம்ம மனசும் உடலும் ரொம்ப ஹார்டா, ரொம்ப சேஃபா இருந்தா நம்மள ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஆக்கவே முடியாது. நம்மள ஸ்ட்ரெஸ்க்குள்ள போக மாட்டோம். அதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்வோம். நம்ம இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாது, நம்ம நல்லது எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம வசதியை வாழ்ந்துக்கூடாது, சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் எப்பவுமே யாராவது ஒருத்தர் இருக்கதான் செய்வாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் பயந்து நம்ம எதுவும் செய்யாம இருக்க முடியாது இல்லையா? அப்போ அப்படி பண்றவங்களை என்ன பண்ணணும்? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், யாவரே பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தெய்வத்தின் பாதத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த இந்த கடினமான சொற்கள், இந்த கடினமான சூழல், இந்த இந்த செயல்கள் உனக்கென்று எனக்கு இல்லை சாமி, எல்லாமே உன் பாதத்துல போதும், இதெல்லாம் உனக்குதான் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீடமா வழி பார்க்க போயிடணும். ஒரு அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்ச மாதிரி நம்ம துன்பங்களை சிலத்தையும் சாமி பாதத்துல போட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் நம்மள அணுகாது, நம்மள ஒண்ணுமே செய்யாது. அப்படி இல்ல நம்ம எதிரிகள் நினைக்கிற மாதிரி நம்ம அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் வந்த உடனே மனைவியத்தோட மூலையில உட்காருமான்னு நினைப்பாங்க. பட் அதை நம்ம நடத்தி காட்டுறது. நம்ம அப்படி செஞ்சிட்டோம்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நாம தோத்துருவோம். சோ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, ஒன்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும்? என்னடா மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்க ஆசையா சேனல்ல போய் ஸ்ட்ரெஸ் பத்தி பேச நினைக்கிறீங்களா அன்பர்களே? ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம மகிழ்ச்சியை கெடுக்கும், ஹாப்பினஸ் சுத்தமா தடுக்கும். சோ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா ஹாப்பினஸ் முழுக்கி போக முடியும், ஹாப்பியா இருக்க முடியும். அதனாலதான் ஸ்ட்ரெஸ் வந்துட்டா நம்ம என்ன பண்ணணும்ன்றத பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். சில டிப்ஸ் கூட கொண்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிட்டோம், ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டாங்க, மன அழுத்தம் ஆகிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி வந்து சில்லுன்னு நம்மளுடைய உணவு குழந்தை சில் பண்ணும், இறைப்பைய கூல் பண்ணும். அதே சமயத்துல இறைப்பை கூலானா நம்ம பிரைன் கூல் ஆயிடும், பிரைன் கூலானா ஹோல் பாடி கூல் ஆயிடும். சோ அதுல நம்மளுடைய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா காணாம போயிடும். நெக்ஸ்ட் முடிஞ்சா உடனே போய் சில்லுன்னு பச்சை தலைக்கு பிடிக்கணும். தலையில தண்ணி ஊற்றும் போது ஹோல் பாடி கூலாகி நம்ம பிரைன் கூலாகி ஸ்ட்ரெஸ் 50% இல்ல 75% காணாம போகும். அடுத்து டென்ஷன் ஏற்படுத்துறாங்க, மன அழுத்தம் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி பண்ணிட்டு அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பதில் செய்யிட்டு இருந்தாதான் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் நம்மள அடிக்ட் ஆக்கி நம்ம ஒரு வழி பண்ணிடுவோம். ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் வெளில போயிடும். மேல போங்க மட்டும் அடிப்பாங்க, அந்த ஆகாயத்தை பாருங்க, பூமியை பாருங்க, இல்லைன்னா கீழே ஏதாவது செடிகள், மரம், கொடி, செடி, பூக்கள், இந்த இயற்கையை ரசிங்க. ஏன்னா இயற்கை இறைவனை ஒண்ணுதானே. சோ இயற்கைக்கும் இறைவனுக்கும் நம்மளுடைய மன கவலைகளை போக்குற தன்மை உண்டு. சோ நம்ம இயற்கையை ரசிக்கலாம். ஸ்ட்ரெஸ் வந்த உடனே நம்ம உடம்பு நம்ம எதையும் பயங்கர படப்பட இல்லையா? அப்டார்மலா குடிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும், எதையும் பழிக்கும், அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ இதையும் படப்படுத்தா ஹார்ட் பீட் குடிச்சு என்ன ஆகும்? பிபி ரேஸ் ஆகும், பிபி ரேஸ் ஆகும், எதுவும் நடக்கலாம். சோ நம்ம இதயம் பாதுகாக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம அந்த சமயத்துல இதயத்தை நார்மலா இருக்கு, இதயத்தை நார்மல் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணுங்க. கொஞ்சம் பயிற்சி, அதாவது வேகமா ஆக்சிஜன் உள்ள எடுத்து ஸ்லோவா விட்டு இந்த பக்கம் அதே மாதிரி வேகமா விட்டு இந்த பக்கம் ஸ்லோவா விட்டு பண்ணும்போது நம்ம இதயம் நார்மல் ஆயிடுது, ஹார்ட் பீட் நார்மல் ஆயிடும், இதய துடிப்பு ரொம்ப வேகமா இருக்காது. சோ அப்பவே நம்ம 50% ஸ்ட்ரெஸ் போயிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சரி, நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தவங்க, ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு நல்ல வார்த்தையோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தவங்க நல்ல உதாரணங்களே. ஏன்னா இப்ப நமக்கு யாரும் எதிரிகள் இல்ல, ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தல, டென்ஷன் படுத்தல, என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கை ரொம்ப மந்தமா போகும், ரொம்ப ரொம்ப நார்மலா நல்லா ஒரு ஆர்டர்லி முன்னேற்றமும் இல்லாம எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே தான் ஸ்லோவா போயிட்டு
அதுல எந்த ஒரு ஷைனும் இருக்காது. ஆனா நம்ம வெறுப்பேற்றும் போது, ஆத்திரப்படுத்தி பார்க்கும்போது, ஸ்ட்ரெஸ் உள்ள ஆகும்போது, நம்மள டென்ஷன் படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், ஒரு ஃபயர் வரும். இல்லைன்னு ஓ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கக்கூடாது வாழ்க்கையில நினைக்கிறாங்க. சோ நாம அவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம இனிமேதான் நல்லா நம்ம பாத்துக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏர்னிங்ஸ் நம்ம சேவ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பாத்துக்கணும் இல்லையா? நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று, நல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன்னா நம்ம எப்படி ஒருத்தர் செஞ்சு நல்ல காரியங்களை நன்மைய மறக்க கூடாது, அது மாதிரி ஒருத்தர் செஞ்சு தீமையா அப்பவே அன்றே மறந்துடுதான் நல்லது. அதுதான் நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. சோ நம்ம பிறர் பண்ண நம்ம தீமைகளை உடனே மறக்கணும். தென் அப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுல் ஆயிட்டோம், ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபுல் ஆயிட்டோம், நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து எந்த வேலையும் தோணாது, எதுவுமே வெறுத்துடுவோம். அடுத்து நம்ம அதோட முடிஞ்சு முழுங்கி போயிடுவோம். ஒரு கீரைத்தண்டு போல அப்படியே நம்ம வதங்கி போயிடுவோம், வாடி போயிடுவோம். ஆனா நம்ம அந்த நிலை இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அப்பதான் நம்ம யோசிக்கணும். அதாவது வெள்ளைங்கள் இருந்தாதான் ஹீரோக்களோட மகிமை தெரியும், வெள்ளிகள் இருந்தாதான் ஹீரோயின்ஸோட பெருமை புரியும். அது மாதிரி நமக்கு எதிரிகளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கவோ இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில அர்த்தம் புரியும். நம்ம அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஷைன் பண்ண முடியும், மேலும் ஊக்கப்படுத்த முடியும், நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்க முடியும் நம்ம வாழ்க்கை. அவங்க எல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்களும் அந்த எதிரிகளும் நமக்கு புலிகள் மாதிரி, நம்ம வாழ்க்கை செதுக்கிற புலிகள் மாதிரி. அவங்க எதிரியும் நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்க இருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கை நம்ம வளர்ப்பு பலமாக்கணும், பலமாக்கணும், ரொம்ப ஷைன் பண்ணணும். இல்லைன்னா மந்தமாக தான் இருக்கும், எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஏன்னா துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, இன்பமும் இல்லைன்ற மாதிரி நம்ம அமைதியாக அப்படி போயிட்டே இருப்போம். சோ இந்த வைராக்கியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையே நம்ம இப்போ சுடர்ல காயினும் தூண்டு போல் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விளக்கு எரியுது நல்லா, ஒரு சிறிய குச்சி எடுத்து அந்த தீபத்தை கொஞ்சம் தூண்டி விடும் போதுதான், சிறிய தூண்டி விடும் போது இன்னும் பிரகாசமா எரியும் அழகா. அப்ப விளக்குக்கே அது மாதிரினா நம்ம வாழ்க்கைக்கு யாராவது நமக்கு வழிகாட்டுறதுக்காக இப்படி நமக்கு அகைன்ஸ்டா நடக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஃபயர் வந்து வாழ்க்கையை மாத்தி பண்ணும். சோ நமக்கு எப்படி நமக்கு ஸ்ட்ரெஸ் நல்ல வார்த்தை சொல்லணும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்தவங்களும் நமக்கு நன்மைதான் செய்யறாங்க, அவங்களும் நல்லவங்க தான். சோ ஸ்ட்ரெஸ் இஸ் த குட் வேர்டு. நமக்கு எதிரிகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைய வளமாகவும் நலமாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையா நம்ம மாத்திக்கிட்டு முன்னேற முடியும் எப்பயும். சரி, இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.